السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم. وقال نبينا صلى الله عليه وسلم: من أدى زكاة ماله فقد ذهب عنه شره. آمنا بالله. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே கூடியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, ரமலானுடைய மாதம் அது நன்மைக்கான மாதம். நன்மையான காரியங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய மாதம் என்பதால் முஸ்லிம் உம்மத் உலகம் ரமலானுடைய மாதத்திலே பல நற்காரியங்களை நாம் ஆர்வத்தோடு செய்கிறோம். அதில் ஒன்று, ரமலானுடைய மாதத்தில் நாம் நம்முடைய பொருளாதாரத்திற்கு உண்டான ஜக்காத்தை தருகிறோம். மற்ற நாட்களில் ஜக்காத்தை கொடுத்தாலும் அது கூடும், ஏற்கப்படும். ஆனால் ரமலானில் கொடுத்தா ஒரு பரதுக்கு 70 பரதுடைய நன்மை என்கிற காரணத்தினாலும் இந்த ஜக்காத் ரமலானுடைய மாதத்தில் கூடுதல் கவனம் பெறுகிறது என்பதாலும் அதை பற்றிய ஒரு சில தகவல்களை நினைவூட்டலாக கூறலாம் என்று ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் ஜக்காத்து கடமையாச்சு. அதற்கு முன்பு வரைக்கும் பொருளாதார ரீதியான முறையான இறை கட்டளைகள் எதுவும் வரல. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறான்: "குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன்." இஸ்லாமிய மக்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் தரக்கூடிய தொகை அவர்களையும் சுத்தப்படுத்தும், அவர்களுடைய பொருளாதாரத்தையும் சுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை முழுமையாக கட்டமைப்பதற்கு தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி என்று வருகிற வரிசையில் ஜக்காத்தை கொண்டு முழுமைப்படுத்தினார்கள். எந்த சமுதாயத்திலேயும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த ஜக்காத், ஏழைகள் நிதி என்பது இருக்கிறது என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு செய்தி. நம்முடைய மக்களும் அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஜக்காத்து தந்த மக்களுக்கு துவா செஞ்சிருக்காங்க. அல்லாஹ் அதையும் சொல்லலாம்: வஸல்லி அலைஹிம், நபி அந்த மக்களுக்கு துவா செய்யுங்கள். அபு அவுஃபா என்று சொல்லக்கூடியவர் தான் முதல்ல ஜக்காத்தை கொண்டாந்து பெருமானார்ட்ட கொடுக்குறாரு. ஒரு பெரிய தொகை கொடுத்தியா ரசூலல்லாஹ், இதை உம்மத்துக்கு பயன்படுத்துங்கள், முஸ்லிம்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க: அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவுஃபா. அபு அவுஃபா தான் கொடுத்தாரு. நபி அவங்க என்ன துவா செஞ்சாங்க? அபு அவுஃபாவினுடைய குடும்பத்தார்களுக்கு இறைவா நீ கிருபை செய்வாயாக என்று துவா செய்தார். வார்த்தைகளை கவனிக்க, அவரு தான் கொடுத்தாரு. யாரா அவருக்கு கிருபை செய்ய நிறுத்தல, செய்தது அவர் தான். அவருடைய கடமையை செய்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு என்றார்கள். அப்படின்னா அவர் குடும்பமாக அவர் சந்ததிகள் எல்லோருக்குமே அந்த துவா வந்து விடுகிறதா இல்லையா?
சங்கைக்குரியவர்களே, யாரெல்லாம் ஜக்காத்தை தருகிறார்களோ அவர்களுக்கும் சரி அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சரி இந்த துவா இருக்கிறது என்பதை நாம் உலமாறு நம்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முன்மாதிரியை கொடுத்திருக்கிறார். அப்ப ஜக்காத்து தருகிற விஷயத்துல சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வமும் போட்டி எந்த அளவுக்குட்டா நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும்போது நீண்டதொரு உரை. ஏன்னா இவங்க ஒரு பிரஜையா போக, ஒரு கவர்னராக அதிபராக நாடாளும் மன்னராக யமனுக்கு போகிறார். அப்ப சில கைட்லைன் எப்படி நடக்கணும் என்பதை சொல்லி அனுப்புகிறார். போகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போகிற இடம் யமன், யூதர்கள் நிறைந்து வாழ்கிற பூமி. நீங்க போய் முதல்ல கலிமாவை மக்களுக்கு சொல்லுங்க. ஏற்றுக்கிட்டாங்களா? அடுத்து தொழுகை. அதையும் சரியா செஞ்சாங்களா? அவர்களிடமிருந்து செல்வந்தர்களிடத்துல நீங்கள் ஜக்காத்தை பெற்று ஏழைகளுக்கு கொடுங்க. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க அடுத்து சொல்லுங்க, துர்ஹது மின் அகனியாயிஹி, செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை முறையாக பெற்று துறந்து அலா ஃபுகராயிஹி, அங்கே இருக்கக்கூடிய தேவையுள்ள வசதி குறைந்த அந்த ஏழைகளுக்கு நீங்கள் அதை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அனுப்பி அடுத்த ஆண்டு இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி 2 வருஷம். அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய 2வது வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் தேசத்திலிருந்து ஜக்காத் நிதி என்பதை மதீனாவுக்கு அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் கவர்னரா இருக்கிறார். இங்க கேக்குறாங்க, ஜக்காத்தை வாங்கி இங்கே அனுப்புறீங்க, அங்கு உள்ள செல்வந்தர்களிடத்தில் பெற்று அங்குள்ள ஏழைகளுக்கு தரப்படணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஜக்காத்தை ஏன் நாடு கடத்துறீங்க? அப்ப முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, இதுவரைக்கும் அப்படிதான் செஞ்சேன். இந்த 5 வருஷத்துக்கு பிறகு இப்ப ஜக்காத் வாங்கக்கூடிய எலிஜிபிள் பர்சன், அதாவது தகுதியுடையவர்கள் யாரும் இல்லை. ஆச்சரியமான வரலாறு. ஜக்காத்தையும் பைத்துல் மாலையும் படிக்கக்கூடிய எந்த பொருளாதார நிபுணர்களும் ஆச்சரியப்படாமல் இருந்ததே இல்லை. ஏன்னா ஒரு சமூகம் எந்த அறிவிப்பும் இல்லாமல் வருஷ வருஷம் அவர்களுடைய பொருளாதாரத்தை ஜக்காத்தை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆச்சரியப்படுகிறது உலகம் இல்லையா? அப்ப யமன் தேசம் ஒரு தன்னிறைவான தேசமாக மாறியது. யமனில் ஏழைகளில் இப்ப எல்லோருமே பணக்காரங்க, மாடி வீடு, 4 பங்களான்னு சொல்லல. அங்கே வட்டி கிடையாது. பணம் இல்லை என்பதால் அங்கே தவறான காரியங்கள் நடப்பதில்லை. பணத்திற்காக கொலை கொள்ளை அங்கே நடப்பதில்லை. ஏழ்மையின் காரணத்தினால் இன்றைக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் பட்டியலிடுறாங்க. இனியும் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களுக்கும் பின்னால வந்து நிக்கிறது ஒன்றும் பணமா இருக்கும். ஒருத்தனை கூப்பிட்டு ஏன்பா இப்படி வழிபறி பண்ற அப்படின்னா ஒரு கடை வச்சிருப்பான். அது போய் எங்க முடியும்னா அவனுடைய ஏழ்மையில போய் முடியும். ஏப்பா இப்படி பொது சொத்துல கை வைக்கிற, பலருக்கு போக வேண்டிய ஒரு பொருளை நீ எடுத்து சாப்பிட்றேன்னா அங்க என்ன செய்யணும்னா நிற்கும், ஏழ்மை வந்து நிற்கும். சங்கைக்குரியவர்களே, யமன் தேசம் ஒரு தன்னிறைவான தேசம், ஊழலற்ற ஒரு தேசமாக, பொருளாதாரத்தில் தன்னிறைவான தேசமாக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் உருவாக்க முடிந்தது என்றால் அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த இந்த ஜக்காத்தினுடைய கட்டமைப்பு தான். கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹிஜ்ரி 12 அல்லது 11 கடைசி. நம்ம வந்து ஹிஜ்ரி 14 தாண்டி போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஹிஜ்ரி 12 அல்ல 11 கடைசி வரை இஸ்லாமிய நெறிமுறைப்படி உண்டான ஜக்காத் பைத்துல் மால் முறையாக வந்து கொண்டே இருந்தது என்று எழுதுகிறார். எப்ப ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து அந்த சிஸ்டமேட்டிக்கை உடைச்சாங்களோ, அவர்கள் தங்களுடைய திட்டங்களை புகுத்தினார்களோ, அப்பொழுது எல்லாமே தலைகீழாக மாறத் தொடங்கியது. இதுதான் யதார்த்தம். அப்படி என்றால் நம்முடைய சமூகம் பொருளாதாரத்தில் தன்னிறைவாக வாழ்வதற்குண்டான ஒரு நெறிமுறையாக அல்லாஹும் ரசூலும் ஜக்காத்தை வழங்கியிருக்கிறார்கள். மிக குறிப்பு என்னன்னா, நம்முடைய சமூகம் தானாக அதை கொண்டு வந்து கொடுத்தது. அதீபுன் ஆத்தம் ரஹ்மத்
அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சமூகத்தினுடைய தலைவர். அவரை பற்றி சொல்லப்படுகிறது, தன் சமூகம் தனக்கு தந்த தலைவருக்கான நிதியை அப்படியே கொண்டாந்து பெருமானாரை கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய சமூகம் எனக்காக வேண்டி ஒரு தலைவர் என்கிற அடிப்படையில் ஒரு தொகையை தருகிறார்கள், அதை அப்படியே என்னுடைய சமூகத்திற்கு நான் தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு ஒப்படைத்தார். சங்கைக்குரியவர்களே, ஒரு மைனாரிட்டியான சமூகம், சிறுபான்மை சமூகம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆகட்டும் மதீனாவில் ஆகட்டும் சஹாபாக்களை உருவாக்குகிற போது பெரிய அளவிற்கெல்லாம் அவர்கள் பலம் படைத்தவர்களாக இல்லையே. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, போட்டுக் கொள்வதற்கு ஒரே ஒரு துணி தான் இருக்குமா, கீழே கட்டுறதுக்கு தான் வேட்டி இருக்குமா, மேலே கட்டுறதுக்கெல்லாம் வேட்டியே இருக்காது, துணி இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவரை குல்லிக்கும் சௌபானி, எல்லாத்துக்கும் 2 துணி இருக்கா, ஒரு துணி தான் இருக்கு அப்படின்னா சமூகத்தில் மிக குறைந்தவர்களே பொருளாதார பலம் படைத்தவர்களாக இருந்தார்கள். பல பேர் மைனாரிட்டி, மிக சிறுபான்மை சமூகமாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சிலரை கொண்டு அந்த பலரை பொருளாதாரத்தில் தன்னிறைவாக ஆக்கினார். எந்த அளவிற்கு? யாரிடத்திலே எதிர்பார்க்க தேவையில்லாத ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். இப்ப ஜகாத் வந்துகிட்டே இருக்குது, அதை கொண்டாந்து சேமிக்கிறதுக்கு தான் பைத்துல் மால். எல்லாத்துக்கும் தண்ணீரை வாங்கிட்டாங்க இல்லையா, இப்ப அதை கொண்டாந்து சேமிப்பதற்காக வேண்டி ஒரு சேமிப்பகம் என்பதை உருவாக்கினார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல 11வது ஹிஜ்ரி வரை அந்த பைத்துல் மால் முறையாக இருந்தது. இன்னைக்கு இருக்கு பெயரளவில். பல ஊர்கள் இன்னைக்கு என்ன இருக்குங்க, பைத்துல் மால் ரொம்ப படோடோபமா தொடங்குவாங்க. பைத்துல் மால்னு பேர் இருக்கும், அதில் கொஞ்சம் பணம் இருக்கும், ஆனால் எந்த நடைமுறையில் செயல்படுத்தப்பட வேண்டுமோ அது செயல்படுத்தப்படுகிறதா என்பது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கடமைகளில் ஜகாத்தை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை நிறைவேற்றினார். இப்ப சில பேர் இஸ்லாத்திற்குள் வருகிறார்கள். வரும்போது அவங்க கண்டிஷன், நாங்கள் முஸ்லீமாகிறோம், ஆனால் ஜகாத்தெல்லாம் தர முடியாது. பஷீர் இப்னு ஹஸாஸா என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு பெரும் கூட்டத்தோடு இஸ்லாத்திற்குள் வருகிற போது அவர் சொல்ல, முஸ்லீமாகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் ஜகாத்தெல்லாம் தர ஐடியா இருக்குல்ல. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கேட்டார்கள், ஃபபிமா இதன் ததுகுலுல் ஜன்னah, ஜகாத் தர மாட்டேன்னு சொர்க்கத்துக்குள்ள எப்படி போவீங்க? அமீர்கள் கேட்டது ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப ஆழமான அர்த்தம். அதாவது தொழுவ மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தொழுகை கடமைன்னு தெரியும். நான் நோம்பெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, நோம்பு கடமைன்னு தெரியும், ஹஜ்ஜி கடமைன்னு தெரியும். இப்போ கடமையை செஞ்சால்தான் சொர்க்கம் போக முடியும். அந்த வரிசையில ஜகாத்தும் கடமை தான். இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள், மற்ற கடமைகளை எல்லாம் உம்மத்து ஏற்றுக்கொள்கிறது. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் லேசா ஒரு சொலக்க இருக்கும். மார்க்கமா காசான்னு வரும்போது சில பேருக்கு எப்படி இருக்கலாம், காசுக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு சிந்தனை வரலாம். காரணம் அல்லாஹ்வே சொல்லுகிறான், இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், பொருளாதாரத்தினுடைய பிரியம் மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, ஜகாத் அல்லாஹ் சொல்லுகிற போது எப்படி தெரியுமா சொல்லலாம், குர்ஆன்ல சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தொழுகையோடு சேர்ந்து ஜகாத்தை பேசுறான். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், எடுத்து பாருங்க. பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்து கொடுங்கன்னு அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் கொடுங்கள், அப்படிதான் வரும். நீங்க சம்பாதிச்சதிலிருந்து குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், ஹஜ்ரத் நான் தான் வியாபாரம் பண்றேன், கடலை கடந்து நான் தான் உழைக்கிறேன், நான் தான் வந்து சரக்கு போடுறேன், எல்லாம் சரி, ஆனால் அது அல்லாஹ் தந்தது, அதன் வழியாக அல்லாஹ் நமக்கு தருகிறான். அதனால இந்த உலகம் எதை மறந்து விடக்கூடாதுன்னா, அது நீங்கள் சம்பாதித்தது என்று மேலோட்டமாக கருதி விடாதீர்கள். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் கொடுக்கட்டும். உங்களுக்கு நான் கொடுத்ததிலிருந்து நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லலாம். இது எப்படி இருக்குன்னா, வீட்டில் வாப்பா அல்லது தாத்தா வரும்போது ஒரு கேக் வாங்கிட்டு வர்றாரு, பேர பிள்ளைக்கு அப்படியே முழுசா கொடுக்குறாரு, பேர பிள்ளை கையில் வச்சிருக்கான், தாத்தா கேட்குறாரு, இப்போ இது கொஞ்சம் கொடு. அந்த பிள்ளை அப்படி கொஞ்சத்தை அப்படி பிச்சு கொடுக்கும் இல்லையா, இந்த பிஞ்சு கையிலேருந்து எவ்வளோ கொடுக்க முடியும்?
ஒரு சின்ன குழந்தை பிஞ்சு கையிலிருந்து அவ்வளவுதான் பிச்சு கொடுக்க முடியும், அது கொடுக்குது, அவருக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்கள் இது அப்படித்தான் இருக்கு. இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கங்க. உங்களுக்கு உலகம் எவ்வளவு வேண்டுமோ வைத்துக் கொள்ளுங்க, அதிலிருந்து 100க்கு 2 ரூபா கொடுக்கும், அவ்வளவுதான். சங்கைக்குரியவர்களே, இது எப்படி இருக்கிறது என்றால் நாம் அல்லாஹின் மீது பிரியம் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை இது நிரூபிக்கிறது இல்லையா? அப்ப யார் ஜக்காத்தை தருகிறார்களோ, ஏழைகளுக்கு தருகிறோம் என்று அவர்கள் பெருமிதம் அடைவதை விட இப்படி நினைக்கணுமா, அல்லாஹ் தஆலா எனக்கு பொருளையும் கொடுத்து அந்த பொருளை தேவையுள்ளவர்களுக்கு தரக்கூடிய இடத்தில் ஆக்கி வைத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்படும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய பொருள் நன்மையான இடத்திலே செலவு செய்யப்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிற போது கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான் இல்லையா? அப்போ ஜக்காத் என்பது என்னவென்றால் நாம் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய பொருளை அப்படி எடுத்து கொடுக்குறோம், உள்ளத்துல ஒரு துண்டை வெட்டி கொடுக்குற மாதிரி நமக்கு பிரியமான ஒரு பொருளை நாம் ஏழைகளுக்காக வேண்டி தேவையுள்ளவர்களுக்காக வேண்டி கொடுக்கிற போது அல்லாஹிற்காக வேண்டி நான் எதையும் இழக்க தயார் என்பதை ஒரு மனிதன் நிரூபிக்கிறார். சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தத்ரூபமான ஒரு சமூகத்தை உருவாக்கினார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெண்களை பார்த்து சொன்னாங்க, சமூகத்துக்கு தேவை இருக்கு, உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். காதில் இருக்கிற கம்பல் வளையல் எல்லாத்தையும் கலட்டி போட்டாங்க. தங்கத்தை வாங்க முடியுமா பெண்கிட்ட இருந்து? முடியாது. ஆனா மார்க்கத்திற்காக வேண்டி என்று வருகிற போது சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் இல்லையா? அப்படின்னா நாம் முதல் விஷயமாக ஜக்காத் கொடுக்கக்கூடிய மேன்மக்கள் சந்தோஷப்படணும். அல்லாஹ் தஆலா நமது கரங்களை மேலே வைத்திருக்கிறான், கொடுக்கும் கரமாக வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கக்கூடியவர்களாக வைத்திருக்கிறான் என்று சந்தோஷப்படணும். காரணம், இதனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுகிறார்கள். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் தான், லைஃப்ல ஒரு கால்குலேஷன். இந்த வேலையை செஞ்சு எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த வகையில அல்லாஹ்வே சொல்லுகிறான், யார் ஜக்காத்தை தருகிறார்களோ அதை அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி தருகிறான். யமஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அல்லாஹ் அழித்தே தீர்வான், சதக்காவை அல்லாஹ் வளர்த்துகிறான். அது வளரும் சொல்லல, நீங்கள் கவனிக்கணும். அது வளருங்கன்னு சொல்லல, அல்லாஹ் வளர்த்துவதாக சொல்லுகிறான். யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வளர்த்துகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வட்டியை அடித்தே தீருவான். அது பார்க்க வளர்ற மாதிரி தெரியும், ஆனா வளராது. 100 ரூபா போட்டால் 110 ரூபா வர மாதிரி தெரியும், ஆனா அது வளராது. அது அடிந்தே தீரும் ஏதேனும் ஒரு வகையில. அது எப்படி போகுதுன்னு தெரியாது. நாம் 100 ரூபாய்க்கு 2 ரூபா கொடுக்கும்போது 98 ரூபா தான் இருக்கு, கால்குலேஷன் போடுவோம் இல்லையா? குறையிற மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அதை வளர்த்துக்கலாம். 2 விதம். ஒன்று என்னென்றா, உலகத்திலேயே அதனுடைய பகரத்தை தருவதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் எதை தர்மமாக தருகிறீர்களோ அல்லாஹ் அதை உங்களுக்கு திரும்ப தருகிறான் என்று குர்ஆனிலே வருகிறது. வியாபாரத்தின் மூலமாக தரலாம், அல்லது வேறு ஏதேனும் நியமத்துகளின் மூலமாக தரலாம். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் தரக்கூடியது அல்லாஹ் உங்களுக்கே திருப்பி தந்து விடுவான். ஒன்று. இன்னொன்று, நாம் தரக்கூடிய இந்த ஜக்காத் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள். அரபுகள் இந்த ஒட்டகம் குதிரை வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, பார்த்து வளர்ப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எப்படி உங்களுடைய ஒட்டக குட்டிகளை குதிரை குட்டிகளை எப்படி வளர்ப்பீங்க, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஜக்காத்துகளை உங்களுடைய தர்மங்களை வளர்க்கிறான். எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டம் வரும், ஹத்தா தக்கூன அஅலம மினல் ஜபல், அதேங்கப்பா மலையை விட மிக பெரியதாக அது வந்து விடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 1 வருஷம் ஜக்காத் கொடுத்தார், அல்லாஹ்வுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார், மனப்பெருமையா கொடுத்தார், அல்லாஹ்வுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு அவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னா, இவர் 1 வருஷம் கொடுத்த ஜக்காத்தை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஒரு பெரிய மலையை போன்ற நன்மை அவருக்கு காத்திருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த ஜக்காத் இருக்கிறது ஏழைகளுக்காக வேண்டி தரப்படுகிற ஒன்று. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு நிதியாக மறுமையில் நமக்கான நன்மையாக இருக்கிறது இல்லையா?
பெருமானார் ஸல்லல்லாஹு மலை போன்றுண்டாங்க. மூணாவது மிக முக்கியம், கொடுத்தா குறையும் நினைக்கிறோம். மார்க்கம் சொல்லுகிறது கொடுத்தா குறையாது, வளரும். அதையும் மீறி அல்லாஹ் மன்னிக்கணும், அதையும் மீறி யாராவது கொடுத்தா குறையும் நினைச்சு தடுத்து வச்சுட்டாங்க. ஜக்காத் விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் எவ்வளவு பிடிவாதமா இருக்கான்னா, அவர்களின் பொருள் அழிந்து போகும் என்று குர்ஆன் ஹதீஸ் பல இடங்களில் சொல்கிறார். அச்சுறுத்துவதாக, பயமுறுத்துவதாக யாரும் நீங்கள் யோசிக்க கூடாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தில் குர்ஆனிலே, பெருமானார் ஒரு விஷயத்தை ஹதீஸிலே கடுமையாக சொல்கிறார்கள் என்றால் நாம் அதை கடுமையாக எடுத்துக்கொள்ளத்தான். வட்டியை பற்றி அல்லாஹ் கடுமையாக குர்ஆன்ல பேசுறார். ஒரு கடுமையாக எடுக்க வேண்டிய விஷயமா. அதே போல் ஜக்காத்தை தராத முடக்கி வைக்கப்பட்ட பொருளை பற்றி சொல்லுகிற போது, வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபில்லா, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் அவர்கள் கருவூலமாக சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ, ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு மறுமையில் வேதனையை சொல்லுங்கள் என்று வருகிறது. நெற்றியிலே சூடு போடப்படும், விழாக்களில் சூடு போடப்படும், அவர்கள் முதுகிலே சூடு போடப்படும். போட்டுட்டு அல்லாஹ் சொல்வானா, ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். உலகத்துல ஜக்காத்து தராம பீரோல, லாக்கர்ல, பேங்க் அக்கௌண்ட்ல சேமிச்சு வச்சுட்டே இருந்தீங்க, இப்ப சாப்பிடும் என்று அவர்களுக்கு தண்டனையாக தரப்படும் என்று வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு எச்சரிக்கை. நமக்கு உலகத்தினுடைய பேராசைக்கு இது ஒரு ஸ்பீடு பிரேக். இல்ல பணத்தை சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சா சங்கிக்குரியவர்களை அல்லாஹ் நம்ம எச்சரிக்கிறான். அப்படி என்றால் ஜக்காத்தை தருபவர்களுக்கு சுபச்சோபனம் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் அதை வளர்த்துகிறான். இந்த சிறப்பு வேணுமா? தேவையில்லாம இந்த உலகத்துல சேமிச்சு வச்சு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து நாளை அல்லாஹ் இடத்தில் நாம் தண்டனை எதிர்பார்க்க வேண்டுமா என்று யோசிக்கணும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாதிரு பி ஸதகா, சதக்காவை ரொம்ப சீக்கிரம் கொடுத்துருங்க. ஏன்னா யார் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறார்களோ, பைனல் பலாஹலா எத்தகத்தாஹா, அந்த பணத்திற்கும் அந்த பணத்தை உடையவர்களுக்கும் அவர்களுடைய மற்ற பொருளாதாரத்திற்கும் சோதனைகள் பாதிப்பு வராதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஜக்காத்து எடுத்து கொடுத்துட்டாங்களோ அது அவர்களுக்கு எந்த பாதிப்பு வராது. எங்கேக்குரியவர்களே, அது திருடு போகாது, எரிந்து போகாது, காணாமல் போகாது. என்னென்ன பாதிப்புகள்லாம் வருகிறதோ அந்த பாதிப்பை விட்டு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹும் ரசூலும் எடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த ஜக்காத்தினுடைய விஷயங்களில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறோம். அதே நேரங்களில் சங்கைக்குரியவர்களே, அதை திட்டமிட்டு தர வேண்டும். இப்போ சில பேருக்கு இந்த ஜக்காத்தை தருகிறார்கள், ஒரு 500 ரூபா தரத்துல ஒரு 200 ரூபா கொடுத்தா போதுமானா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நான் மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறேன். அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் முழுமையாக கேட்கவே இல்லை. கொடுத்ததுக்கு கொஞ்சம் தான் கேட்கணும். 100 ரூபாய்க்கு 2 ரூபா கம்மியா தெரியுது. அதே 1 லட்சம் ரூபாய்க்கு 2500 ரூபா கொஞ்சம் கூடுதலா தெரியுது. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபா எப்படி தெரியுது? 5000 ரூபா கொடுக்கணும். சங்கைக்குரியவர்களை எப்படி பார்க்கணும்னா 2 லட்சத்துக்கு 5000 அப்படி பார்க்கணும். வெறும் 5000 பார்க்க கூடாது. 2 லட்சத்திற்கு 5000. அப்ப எதற்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும், யார் கொடுக்க வேண்டும் என்றால், யார் ஜக்காத்தினுடைய நிசாப் என்று சொல்லக்கூடிய 10.5 பவுன் தங்களுடைய கடன் போக, செலவுகள் போக, அவர்களுடைய அடிப்படை தேவைகள் போக ஒரு 10.5 பவுனோ அல்லது 10.5 பவுனுடைய இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டோ அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது அவர்களிடத்தில் இருந்தால் அவர்கள் ஜக்காத்து கொடுக்கணும். இன்னொன்று 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பு இன்றைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த தொகை யாரிடத்தில் இருக்கிறதோ, தேவை போக, கடன் போக, அத்தியாவசிய செலவுகள் போக, இது அவர்களிடத்தில் மேல் மிச்சமாக இருக்கும் என்றால் அவர்கள் ஜக்காத்து தர வேண்டும். அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பது கடமை. அவர்கள் 100க்கு 2 என்ன செய்யணும், அவர்கள் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, மேலதிகமான தகவலை நீங்கள் வளமார்க்கத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இதை தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு கொடுக்க கூடாது. அத்தாவுக்கு கொடுக்க கூடாது, அத்தாவுடைய அத்தா இந்த வகையில் கொடுக்க கூடாது. உம்மாவுக்கு உம்மாவுடைய உம்மாவுக்கு கொடுக்க கூடாது. நான் பிள்ளைக்கு கொடுக்க கூடாது. என்னுடைய மனைவி மக்கள் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களும் கொடுக்கலாம். சில பேர் கேட்கிறார்கள், உறவுகளுக்கு கொடுக்கலாமா? தாராளமா கொடுங்க. அது 2 நன்மை இருக்கிறது. எனக்கு ஜக்காத் நான் தருகிறேன், என்னுடைய குப்பிமா தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், என்னுடைய சாச்சா மகனார் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள், தாராளமாக கொடுங்க. உறவை சேர்த்த நன்மை கிடைக்கும், ஜக்காத் கொடுத்த நன்மை கிடைக்கும். சங்கைக்குரியவர்களே,
நாம் நம்முடைய உறவுகளில் ஒருவரை உயர்த்தி விட்டால், அவர்களுடைய கடனிலிருந்து அவர்களை விடுவித்தார், அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து நாம் அவர்களை நீக்கிவிட்டார், அதை விட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? அல்லாஹ் நாடினால் அடுத்த வருஷம் அவரு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடலாமே. அப்போ ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ஜக்காத்துன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஜக்காத்தினுடைய பொருளை கணக்கிட்டு எடுத்து வைத்துக் கொண்டு நாம் அவர்களுக்கு கொடுத்தால் போதும், மனதில் நியத்து வைத்துக் கொண்டால் போதும். அதை வாயளவில் இது ஜக்காத்துன்னு சொல்லணும்னு தேவையில்லை. ஏன்னா பல நேரங்களில் அது சங்கடத்தை உண்டாக்கி விடலாம் உறவுகளுக்கு மத்தியில் கொடுக்கும்போது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவான ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தங்களுடைய பொருளாதாரத்திற்கான ஜக்காத்தை வழங்குகிறார்களோ அவர்கள் பொருளுக்குண்டான பாதிப்பு நீங்கி விடுகிறது என்றார்கள். சங்கைக்குரியவர்களே, மேலதிகமான தகவல்களுக்கு நீங்கள் உலமாக்களை அணுகிக் கொள்ளுங்கள். வல்ல நாயன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. மிக குறிப்பாக நாம் செய்யக்கூடிய அமல் பெருசா பெருசா நல்லா பார்க்கறதே இல்லை, மன தூய்மையோடு செய்கிறோமா என்பதுதான் நல்லா பார்க்கணும் இல்லையா? எவ்வளவு நேரம் தொழுகிறோம்னு பார்க்கல, மன தூய்மையோடு இருக்கிறதா. எனவே நாம் நற்காரியங்கள் ஆர்வமாக செய்கிறோம், அதனோடு சேர்த்து பயிற்சி எடுத்துக் கொள்ளணும். அது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. முகசுதி இல்லாம, விளம்பரம் இல்லாம, பாராட்டு இல்லாம, அல்லாஹ்வுக்காக வேண்டிய டக்குன்னு வந்துருமா? அவ்வளவு சீக்கிரம் வராது. நல்லா பயிற்சி எடுக்கணும். அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு மன தூய்மையோடு நற்காரியங்கள் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.